திருச்சியில் செயல்பட்டு வரும் துவக்கப்பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். திருச்சி மாவட்டம் ஆந்தநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பனைபுரம் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதில் 91 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதிக்கு வந்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீரென பள்ளியில் ஆய்வுப் பணியை மேற்கொண்டார். அப்போது மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவு பற்றியும் ஆசிரியர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் பள்ளி மாணவர்களிடம் பாட புத்தகங்களை படிக்க சொல்லி கேட்டறிந்ததோடு நன்றாக படிக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். அப்பொழுது பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியருக்கு போதிய கழிவறை வசதி இல்லை என அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் கோரிக்கை வைத்தனர். இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உறுதியளித்து அங்கிருந்து சென்றார். புதுச்சேரியில் விஷவாயுவால் உயிரிழந்த மூவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி நிவாரணம் அறிவித்துள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பொதுப்பணித்துறையை கண்டித்து ரங்கசாமி ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ நேரு மற்றும் சமூக அமைப்பினர் சட்டப்பேரவை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் புதுச்சேரியில் நடக்கக்கூடாது, கவனக்குறைவாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பொதுப்பணித்துறையின் செயல்பாட்டை விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பாதாள சாக்கடை திட்டம் முழுமையடையும் நிலையில் உள்ளது, வீட்டுக்கு வீடு இணைப்பு தருவது நடந்து வரும் நிலையில் இணைப்பு தரும் பணியில் குளறுபடிகள் நடந்துள்ளது, அதனால் விஷவாயு உருவாகியுள்ளது என்றும் இதுகுறித்து முழுமையாக விசாரித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் உயிரிழந்த சிறுமி குடும்பத்திற்கு ரூபாய் 30 லட்சம் நிவாரணமும் 2 பெண்களுக்கு தலா ரூபாய் 20 லட்சம் நிவாரணமும் உடனடியாக தரப்படும் என தெரிவித்தார். முன்னதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. இணைப்பு மூலமா அந்த இணைச்சது இப்போ சாதாரணமா இந்த டாய்லெட்டுக்கு போற அந்த இதுல இருந்து இணைப்பு கூட தண்ணி இடையில ஒரு சின்ன தண்ணி தேங்கும், அதுல அந்த கேஸ் ஃபார்ம் இருக்காது. அது அந்த சரியா அந்த சரியான முறையில் கொடுக்காததுனால ஏற்பட்ட ஒரு நிலைதான் இன்னைக்கு ஏற்பட்டது. ஆனால் எஸ்டிபி பிளான்ட்லாம் சரியா பண்றதுக்கு பராமரிப்பு அந்த 2 எஸ்டிபி பிளான் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஏரி கலநீரை சரி பார்த்துட்டு இருக்காங்க. முழுமையாக நல்ல இயங்குவதற்கு சரி பார்த்துட்டு 2026 தேர்தலில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக விவசாயிகள் வாக்களிக்க நேரிடும் என விவசாய சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் எச்சரிக்கை விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டூர் அணையை இன்று திறக்க கோரியும் மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த கோரியும் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நீதி கேட்டு பேரணியை பூம்புகாரில் தொடங்கி மேட்டூர் வரை செல்கின்றனர். பல்வேறு மாவட்டங்களின் வழியாக செல்லும் பேரணி கரூர் மாவட்டம் வந்தடைந்த நிலையில் மகாதானபுரத்தில் அவர்களை முக்கணிகளை கொடுத்து காவிரி நீர் பாசன விவசாயிகள் சங்க தலைவர் மகாதானபுரம் ராஜாராம் வரவேற்றார். தொடர்ந்து கரூரில் பேரணியை மேற்கொண்ட பின்னர் PR பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். தமிழகத்திற்கு உரிய நீர் ஆதாரங்களை அழித்துவிட்டு சிப்காட்டிற்கு விளைநிலங்களை கைப்பற்றிக் கொடுக்க விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டு விவசாயிகளை அடிமைப்படுத்துகிறார் தமிழக முதலமைச்சர் என்று குற்றம் சாட்டியதோடு தற்போது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மோடிக்கு எதிராக விவசாயிகள் ஒன்று கூடி வாக்களித்ததால் மோடி பெரும்பான்மை பெற முடியாமல் போனது, அதே நிலை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் ஏற்படும் என்கிற எச்சரிக்கையுடன் இந்த பேரணியை நடத்துவதாக தெரிவித்தார். பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு அணை கட்டி வருகிறது. ஒட்டுமொத்தமாக தமிழக நீராதாரங்களை நாம் அழித்துவிட்டு சிப்காட்டுக்கு விளைநிலங்கள் கைப்பற்றுகிறோம் என்கிற பெயரில் விவசாயிகள் மீது குற்றச் சட்டம் போட்டு அடிமைப்படுத்த முயற்சிக்கிறார். இங்கே இருக்கிற டெல்டா விவசாயிகளை நிலக்கரி, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் உள்ளிட்ட பேரழிவு திட்டங்களுக்கு விளைநிலங்களை உலக பெருமுதலாளிகளுக்கு தாரை வார்ப்பதற்காக காவிரி நீரை பெற்றுக் கொடுப்பதற்கு மறுக்கிறார். காவிரி நீரை கொடுத்தால் தானே நிலங்களை தரமாட்டாய், எனவே தண்ணீரை கொடுக்க மறுத்தால் விளைநிலங்களை விட்டு வெளியேறி விடுவாய், நிலங்களை கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கலாம் என்கிற வக்ரபுத்தியோடு முதலமைச்சர் செயல்படுகிறாரோ என்று அச்சம் தோன்றுகிறது. காரணம், ஏற்கனவே மீத்தேனுக்கு ஒப்பந்தம் போட்டவர், டெல்டாவை அழிப்பதற்கு ஒப்பந்தம் போட்டவர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு MK ஸ்டாலின் என்பதை இன்றும் டெல்டா விவசாயிகள் மறக்கவில்லை, மன்னிக்கவில்லை. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகேயுள்ள கீழநம்பிபுரத்தை சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன் மகன் பொன்மாடசாமி, அதே ஊரை சேர்ந்த ராமகிருஷ்ணன் மகன் குமார வெங்கடேசன் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்தனர். இருசக்கர வாகனத்தை குமார வெங்கடேசன் ஓட்டி சென்ற நிலையில் எதிரே திண்டுக்கல்லில் இருந்து தூத்துக்குடி செல்லும் ஒரு கார் எதிர்பாராத விதமாக இருவர் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் குமார வெங்கடேசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
பொன்மாடசாமி படுகாயமடைந்த நிலையில் எட்டயபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பொன்மாடசாமியும் பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து இருவரது உடலையும் எட்டயபுரம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் எட்டயபுரம் போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து காரை ஓட்டி வந்த திண்டுக்கல் ஜின்னா நகர் பகுதியைச் சேர்ந்த முகமது சுமைல் என்பவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரிகள் 1369 சீட்டுகள் மற்றும் பணம் 68,100 ரூபாய் பறிமுதல் செய்து லாட்டரி விற்பனை செய்த இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் கம்பம், புதுப்பட்டி, சின்னமனூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தடை செய்யப்பட்ட லாட்டரிகள் விற்பனை அதிக அளவில் செய்யப்பட்டு வருவதாக புகார் எழுந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று தேனி சந்தையில் உள்ள பிராட்வே பிரவுசிங் சென்டரில் போலீசார் அதிரடி சோதனை செய்தனர். அப்போது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரிகள் விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்தது. உடனடியாக தேனி காவல்துறையினர் தடை செய்யப்பட்ட லாட்டரிகள் விற்பனை செய்த சந்திரசேகரன் மற்றும் ஆனந்த் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தேனி மாவட்டத்தில் லாட்டரிகள் விற்பனை செய்யும் முக்கிய குற்றவாளிகளையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.